குரூப் டி எக்ஸாம் டேட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட்னா நவம்பர் 17லேருந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் எண்டு வரைக்கும் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் உங்களுக்கு எக்ஸாக்டாக எப்போ எக்ஸாமு அப்படின்னு சொல்லி 10 டேஸ்க்கு பிஃபோர் தான் உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இன்கேஸ் நவம்பர் 17 எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நவம்பர் 7 தான் வந்து எந்த சிட்டியில் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி தெரியும். சென்னையிலையா இல்லை வந்து வேறு ஏதாவது மதுரையிலையா இல்லை ஆந்திர பிரதேஷில் எங்கேயாவதா அப்படின்னு சொல்லி அந்த சிட்டி மட்டும் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பர்டிகுலராக எந்த எக்ஸாம் சென்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நவம்பர் 17னா நவம்பர் 13 அன்றைக்கி தான் வந்து உங்களுக்கு ஆல் டிக்கெட் ரிலீஸ் ஆகும். புரியுதா இந்த ப்ராசஸ்ஸு? இன்கேஸ் உங்களுக்கு அப்போ நவம்பர் 30 எக்ஸாம்னா நவம்பர் 20 தான் வந்து உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷனும் அதே மாதிரி எந்த சென்டர் அப்படின்னு சொல்லி நவம்பர் 26 தான் தெரியும். சரிங்களா? ஸோ டைம் வந்து இப்போ ஆட்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 70 டேஸ் இருக்குது. 70 டேஸ் வந்து ஸ்டடி பிளான் போட்டு தரவாக படிங்க. ஏன்னா வந்து இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. 32,000 வேகன்சி அப்படின்றது திரும்ப இந்த வேகன்சி நம்ம எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டவுட் தான். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வர நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக வந்து ஐடிஐக்கு தான் வந்து ஐடிஐன்ற பாருங்க அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சவங்களுக்கு தான் வந்து மேக்ஸிமம் ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுவே வந்து கோர்ட் கேஸ் ஹியரிங் இந்த லெவலுக்கு போனதால் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அது மாறல அது அப்புறம் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னமுமே வந்து நீங்கள் லாஸ்ட் இயரிங் வந்து அக்டோபர் 30 இருக்குது. ஸோ மாறும் அப்படிலாம் இல்லை, எல்லாம் அப்ளை பண்ணிட்டீங்க. இந்த வாட்டி வந்து 80:20 அதே தான் வந்து அந்த மாதிரி தான் இருக்க போகுது. மேக்ஸிமம் அதுதான் பாசிபிலிட்டி. 20% தான் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு, மீதி 80% வந்து ஓப்பன் கேட்டகரியில் அப்ளை பண்ணவங்களுக்கு தான், 10th நார்மல் 10th முடிச்சவங்களுக்கு தான் எலிஜிபிள். இந்த மாதிரி தான் வேகன்சி போகும். ஸோ வந்து பிரச்சனை இல்லை. இன்னமுமே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலன்னா, பிளைண்டாக எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போங்க, நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரயில்வேஸ் தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஆப்பில் இருக்கிறத A to Z கரைச்சி கூடிங்க. சரிங்களா? குரூப் டி கோர்ஸ்ன்னு இருக்கும், 1000 rupees. அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே ஆப்டி, ரீசனிங், சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜிகே எல்லாமே இருக்கும். அது போக மெயினாக வந்து 900+ டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பண்ணுங்கள். டெஸ்ட் மேக்ஸிமம் டெஸ்ட் எடுங்க. முதல் 30 நாள் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, 30 நாள் படிங்க. அதுக்கப்புறமா வந்து ரெகுலராக படிச்சுக்கிட்டே டெஸ்ட் எடுங்க. கண்டிப்பாக வந்து ரிசல்ட் பார்க்கலாம் மக்களே. இன்னமும் டிலே பண்ணாதீங்க. டெய்லி வந்து 10 to 12 hours உட்காந்து படிக்க பாருங்கள். ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. பை பை, டேக் கேர்.